பரிபூர்ணா ஷெல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளரான திரு தங்கவேல் சார் அவர்கள் பொங்கல் சிறப்பு பரிசாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் வருடந்தோறும் செய்து வரும் இந்த சிறப்பு பரிசினை இந்த வருடமும் சிறப்பாக செய்ய தயாராக உள்ளோம். இதற்கு எப்போவுமே எங்களுடைய முழு ஆதரவு இருக்கிறது. நமது பரிபூர்ண ஐஸ்வர்யத்தை சேர்ந்த புதியவர்கள் நண்பர்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். பொங்கலுக்கு முன்னாடி ஏன் இந்த தொகுப்பு கொடுக்குறோன்னா, நம்ம அவங்களோட சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடணுங்கிற ஒரு நோக்கம். ஐஸ்வர்யம் குடும்பத்தினுடைய சார்பிலே பரிபூர்ணா ஷெல்டர்ஸ் நிறுவனத்தினுடைய சார்பிலே நண்பர் தங்கவேல் அவர்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் சகோதர சகோதரிகளுக்கு பொங்கலை நன்றாக கொண்டாடுவதற்கு வசதியாக ஒரு தொகுப்பை வழங்குகிறார்கள். இந்த நேரத்தில் எங்கள் ஐஸ்வர்யம் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது. புத்தர் ஒரே வரியில் அதுக்கு சொல்கிறார், பிறர் மீது அக்கறை உள்ளவர்கள் நல்லவர்கள், பிறர் மீது அக்கறை இல்லாதவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு முடிச்சிட்டார். இந்த உலகத்தில் எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள். ஒருவர் பட்டினி கிடக்க ஒருவர் சாப்பிடுவது அப்படிங்கிறது கடவுளுக்கு சந்தோஷமான விஷயம் இல்லை. அதனால யாரெல்லாம் மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் ரொம்ப ஆசீர்வதிப்பார். அவனா எல்லாரையும் கவனிக்கணும். அவர் கவனிக்க வேண்டியவங்கள யாரோ 4 மனிதர்கள் கவனித்து அவங்களுக்கு வேண்டிய ஒன்றை கொடுத்தா கடவுள் சந்தோஷப்படுவார் இல்லையா? எனக்கு வேண்டிய காரியத்தை நீ செஞ்ச அப்படின்னு. அது மாதிரி இந்த நல்ல காரியத்தை செய்கிற நல்ல உள்ளங்களை கடவுள் மனப்பூர்வமாக முத்தம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். நல்ல செய்யணும், எதையுமே நல்ல சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணமுடையவர் அருமை நண்பர் தங்கவேல் அவர்கள். இங்கே ஐஸ்வர்யம் குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் பெரிய பெரிய பதவிகளில் பெரிய பெரிய நிலையில் இருந்து இப்போ எல்லாரும் ஓய்வு பெற்று இங்கே இருந்தால் கூட மனதளவில் ஓய்வு பெற்று அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறதில்ல. ஒரு நல்ல காரியம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஒரு சொற்பொழிவு, இல்லை ஏதாவது ஒரு சமூக பணி, இல்லை ஒரு கோயிலில் போய் ஒரு அன்னதானம், இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வதில் ரொம்ப ஆர்வமுடைய மக்கள் ஐஸ்வர்யத்தில் இருக்கிற இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. மனித வாழ்க்கையில் உடல் நலக்குறைவுங்கிறது இயல்பாக ஏற்படலாம், விபத்தாக ஏற்படலாம், எப்படி வேணாலும் ஏற்படலாம். அது எப்படி ஏற்பட்டாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படணும், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம என்ன நல்லது பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் நினைக்கணும். அது ரொம்ப முக்கியம்.